வந்துட்டீங்களா? நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் சரியான டைமுக்கு லாகின் பண்ணிட்டீங்க போல. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வந்துட்டீங்களா? நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் சரியான டைமுக்கு லாகின் பண்ணிட்டீங்க போல. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன மாதிரி என் கூட்டாளிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்க இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. உங்களையெல்லாம் ஆட்டி படைக்கிற தாதாவே நாங்க தான். இத கையில வச்சுட்டு எங்கேயோ கோவில் கோவில்னு போறீங்களா? அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் இங்க வாங்க, நாங்க தான் இங்க கடவுளே. இவ்வளவு சொல்லி இன்னுமா எங்களை யாருன்னு தெரியல உங்களுக்கு? நாங்க எப்படி இருக்கோன்னு இப்ப பாருங்க. காலங்கத்தால இந்த மனுஷருக்கு டீயை போட்டு கொடுக்கலனா என்ன நாயா பேயா கத்துவாரு. நான் போய் டீயை போடுறேன். அப்பாடி விடிஞ்சிருச்சு. நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு ரீல்ஸை போடுவோம். அன்னத்தை பார்த்தையே அப்பத்தை கேக்கேன்னா அப்பாத்தி ஐசு, ஐசு இங்க வாடி. நீ மாலா வேலைக்கு போயிட்டு வரேன்டி. யோ இரியா, நான் நைட்டானா குடிச்சு வர வேண்டியது, காலையில ஆனா வேலைக்கு போக வேண்டியது. இந்த டீயை குடிச்சிட்டு போ. 6 மணிக்கு போற டீயை 8 மணிக்கு போட்டு கொடுத்தா யாரடி குடிப்பா? எனக்கு வேணாம், வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன். ஐசு, ஐசு வாடி. நீ வேற ஏமா சும்மா நொய்யின்னு என்னமா உனக்கு வேணும்? ஏண்டி டீ குடிக்க கூப்பிட்டது ஒரு குத்தமாடி? இந்த டீயை புடி. சரி கொடு. சரி, இதான் இன்னைக்கு நம்ம ஒரு போஸ்ட் போட்டு ஆரம்பிப்போம். ஐயோ, என் செல்லுக்கு என்னமா ஆச்சே? நான் எப்படி எனக்கு ரீல்ஸ் போடுறது? ரீல்ஸ் போகிற பொழப்பே போச்சே. ஐசு, ஐசு ரூம்ல என்னடி பண்ணுவ? நீ வேற சும்மா நொய்யனுங்க. என் செல்லுக்கு என்னமா ஆச்சு? ஐயோ, காலையில ஊர்ல இருக்க பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா புக்கும் கையுமா இருக்கும். ஆனா நான் பெத்தது போனு கையுமா ஆடிக்கிட்டு இருக்கு. பெத்ததும் சரியில்லை, கட்டுனதும் சரியில்லை. இதோட என் பாடு பெரும் பாடா இருக்கு. என் செல்லுக்கு என்னமா ஆச்சு? என் ரீல்ஸ் எடுக்கிற பொழப்பே போச்சு. என்னை யாரோ சுத்துற மாதிரி இருக்கு. யாரா நீங்களா? எதுக்குடா என்ன சுத்துறீங்க? உனக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டமே, அதுல சிக்கினது நீதான். உன்னை விட மாட்டோம், விடவே மாட்டோம். என்னது, என்னை விட மாட்டீங்களா? அம்மா என்னை விடுங்க, அம்மா என்னை விடுங்க, விடுங்க மா மா. ஐயோ ஐசு, ஐசு என்னம்மா ஆச்சு? ஐசு எந்திரி ஐசு. ஹலோ, யோ எங்கேயா இருக்க? உன் மகன் மயக்கம் போட்டு விழுந்துறாயா, கொஞ்சம் சீக்கிரம் வாயா. அப்படியாம்மா, இந்தா வரேன். ஐசு, ஐசு தூக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். டாக்டர், டாக்டர் என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடா டாக்டர், கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். அந்த டேபிள்ல படுக்க வைங்கம்மா. ஐயோ என் மகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ
உங்க பொண்ணு காலைல சாப்பிட்டாங்களாம்மா? சாப்பிட்டாங்க டாக்டர். இந்த ஃபோனை பார்த்துட்டே தான் டாக்டர் மயங்கி விழுந்துட்டா. இருங்கம்மா பார்க்குறேன். உங்க பொண்ணு கன்சீவா இருக்காங்கம்மா. டாக்டர் என்னங்க டாக்டர் சொல்றீங்க? கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க டாக்டர். சாரிம்மா நான் அன்கான்சிவ் பதிலாக கன்சீவ்னு சொல்லிட்டேம்மா. சரிங்க டாக்டர். மாத்திரை முதல்ல எழுதி கொடுத்துருக்கேன், கூட்டிட்டு போங்க சரியாயிரும். ஆனா உங்க பொண்ணுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பா தேவைம்மா. அப்படி கொடுக்கலன்னா சரி பண்ண முடியாதுமா. சரிங்க டாக்டர். அம்மா என்னை சுத்தி ஒன்றும் இல்லைம்மா. அம்மா அப்பா 2 பேரும் இங்கே தான் இருக்கோம். வா வீட்டுக்கு போகலாம். ஏண்டி என் உயிரை இப்படி வாங்குற? சும்மா ரெடி, பிள்ளை இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா, அதுங்களாட்டி உயிரை போட்டு வாங்குறா. வாய்ஸ் யோ உனக்கு என்னையா தெரியும்? இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா. இந்த பிள்ளைக்கு செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கதே நீதாயா. ஐசு இங்கே வா. நீ எதனால மயக்கம் மட்டும் விழுந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபோன் தான். இப்படி நம்மளுக்கு இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு தெரியுமா உனக்கு? என்னம்மா சொல்ற? ஆமாம் ஐசு, ஏசப்பா அவரோட உயிரை கொடுத்து நம்மளை இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த ஃபோனை பார்த்து வீணடிக்கிறியேம்மா. என்னம்மா சொல்ற? ஒன்றுமே புரியலையே. ஏசப்பா எவ்வளோ நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காருங்கிறத கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும் ஐசு. வா போகலாம். சுமத்தினரே பாவிகள் ஒன்று சேர்ந்து சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்ந்தனரே, அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே. ரோமாபுரி பேரரசின் ஆளுநர் இதோ வருகிறார். ரோமாபுரி பேரரசின் ஆளுநர். நீ என்ன யூதரின் அரசனா? நீங்களா இதை கேட்குறீங்களா இல்லை மற்றவங்க சொல்கிறத வச்சு கேட்குறீங்களா? நான் என்ன யூதனா? உன் மக்களும் உன் குருக்களும் தான் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நீ என்னதான் குற்றம் செஞ்ச? என்னோட ஆட்சி இந்த உலகத்தோட ஆட்சியை போல இல்லை. இந்த உலகத்தோட ஆட்சியை போல இருந்திருந்தா நான் யூதர்கள்ட்ட காட்டி கொடுக்கப்படாத வகையில் என்னோட காவலர்கள் போராடி இருப்பாங்க. அப்படின்னா நீ அரசனா? அரசன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் உண்மையை சொல்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதுதான் என்னோட பணியே. என்ன உண்மை? நீ பதில் சொன்னாதானே நான் விசாரிக்க முடியும். நீங்கள் தான் அவனை என்கிட்ட கூட்டி வந்தீங்க. நான் எந்த குற்றத்தையும் அவன்கிட்ட பார்க்கலையே. பாஸ்கா விழா வர்றப்ப ஒரு கைதியை விடுதலை செய்கிறது வழக்கம்ல. நான் இயேசுவை விடுதலை செய்யலான்னு இருக்கேன். உங்கள் விருப்பம் தான் என்ன? ஏன் இயேசுவத்தா விடுதலை செய்யணுமா? பரபா அப்படின்னு ஒரு கைதி இருக்கான், அவனை விடுதலை செய்யலாமே. நீங்களாம் என்ன சொல்றீங்க? இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் எந்த குற்றத்தையும் பார்க்கல.
கடுமையான தண்டனை கொடுத்துட்டு இவனை விடுதலை செய்கிறேன். இவனை நீ விடுதலை செஞ்சா சீசருக்கு நண்பரா இருக்க முடியாது. தன்னையே அரசன்னு சொல்ற இவன் சீசருக்கு எதிரி. யாரங்க தண்ணி கொண்டு வா. இந்த மனுஷனோட ரத்த பலியில எனக்கு பங்கு இல்லை. இவனோட ரத்த பலி எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் விழட்டும். உங்களோட ஆசைப்படி இவனை சிலுவையில் அறைய நான் ஆணையிடுறேன். நசரேயனாகிய இயேசு யூதரின் அரசனா? அரசே, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன் தெரியுமா? கல்வாரி மலையில சிலுவையில அறையப்பட போறீங்க. வானத்தின் மீதும் பூமியின் மீதும் அதிகாரம் படைத்தவன்னு சொன்னியே. இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்க போற. சிலுவைய அது மேல சுமத்துங்க. சிலுவையை தூக்கிட்டு நட. சிலுவையின் பழுவாலே விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. மெஸ்ஸியா அதுக்குள்ள கீழே வந்துட்டான். இப்பதான் சிலுவை தூக்கி வச்சான். எந்திரி, நட. பக்கத்துல வராதீங்க, அங்கிட்டு போங்க. தள்ளு, யாரும் பக்கத்துல வராதீங்க. ஊர் கூடி உன்னை அடிச்சு சிலுவையில் அறைய போறாங்க. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இது கடவுளோட சித்தம். அம்மா, கடவுளோட சித்தப்படி என்னோட இரத்த துளிகள் என் மக்களோட பாவங்களை போக்கட்டும். கல்வாரி அழைக்குதம்மா. இயேசுவின் துன்பத்திலே இணைந்தான்
சுமந்ததனா சிந்தையில் நின்றாரே நம் சிந்தையில் நின்றாரே இவனால இப்பவே நடக்க முடியல. ஆனா இவனை ஆற்றல் வாய்ந்தவன் வல்லமை மிக்கவன் ஊரே சொல்லுது. மலை மேலே ஏறதுக்குள்ள செத்துறான் போலயே. கூட்டத்துல இருந்து எவனா இழுத்துட்டு வாங்க. ஏய் இங்க வா, உன் பேர் என்ன? சீமோன். இவனோட சிலுவையை தூக்கு. நானா? அங்க என்ன பேசிட்டு இருக்க? வா அந்த சிலுவை தூக்கு. தள்ளி போங்க, யாரும் பக்கத்துல வராதீங்க. எங்களை பாவத்துல இருந்து மீட்கிறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே. உங்க ரத்தத்தையும் வியர்வையையும் துடைக்க வந்த எனக்கு உங்க முகத்தையே பரிசா கொடுத்துட்டீங்களே. பலம் நீங்கியதா விழுந்தார் மறுமுறையும் தடுமாறி எழுகின்றார் பயணத்தை தொடர்கின்றார் தன் பயணத்தை தொடர்கின்றார் என்ன திரும்பவும் கீழே விழுந்துட்ட? என்ன சிரிக்கிற? இல்ல முன்னாடி ஒரு நாள் இவன் சொன்னான், சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் இளைப்பாறுதல் தரேன்னு. ஆனா இப்போ அவன் சுமையை அவனே சுமக்க முடியல. அதனால தான் சிரிச்சேன். எந்திரி, நட நட. பார்த்துட்டு இருக்க, போய் அவனை தூக்கு. தள்ளிப்போ, யாரும் பக்கத்துல வராத. அட பாவீங்களா, அவரை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? சிலுவையில் அரைஞ்சு உங்களை கொல்ல போறாங்க. ஐயோ,
எப்படி இதை நீங்க தாங்க போறீங்க? எருசலேம் பெண்களே, எனக்காக அழுகிறீங்க? உங்களுக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் அழுங்க. மூன்றாம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே, மனிதரை மீட்டிடவே முயன்றே எழுகின்றார். இயேசு முயன்றே எழுகின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? கீழே வளர்ந்து கிடக்கிறான் பாருங்க. கூடைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே, ஆடையை திடுங்கிடவே தசையை கிழித்தனரே, அவரின் தசையை கிழித்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? சாக போறான். இவனுக்கு ஏன் இந்த ஆடை கழட்டி எறிங்க. வேணாம் வேணாம், இந்த ஆடையை நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த அங்கி தையலே இல்லாம முழுசா நெய்யப்பட்டிருக்கு. அப்படியா? இந்த ஆடையை நான் எடுத்துக்கிறேன். முடியாது முடியாது. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க உங்க சண்டைய. இந்த ஆடையை சீட்டு போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல அவனோட ஆடையை கலைங்க. கூரிய ஆணிகளா சிலுவையில் அறைந்தனரே, கள்வர்கள் நடுவினிலே கொடுமையாய் நிறுத்தினரே, அங்கு கொடுமையாய் நிறுத்தினரே. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? இவனை சிலுவை மேல போட்டு ஆணியால அவன் கையையும் காலையும் அரைங்க.
தெரியாம செய்யறாங்க. இவங்களை மன்னியுங்கள் அம்மா. இதோ உன் மகன் அருளப்பா. இதோ உன் தாய். தாகமாயிருக்கிறது. தந்தையே, தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். தாயின் மடியினிலே சாய்ந்தார் சதமாக ஐயோ துடிக்கின்றார், கண்ணீர் வடிக்கின்றார், அன்னை கண்ணீர் வடிக்கின்றார். மனம் அருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன், தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன். உத்தமன பிறந்ததால உனக்கு இந்த நிலைமையடா, ஒரு சனம் கலங்குதடா, ஒரு சனம் கலங்குதடா. ஆராரோ ஆரீரோ, ஆராரோ ஆரீரோ, ஆராரோ ஆரீரோ, ஆராரோ ஆரீரோ. மைந்தனுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை, மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்தனரே.
ஹலோ. மனம் தருந்தே நீ வருவாயா, மனம் திருந்தே நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர, மனம் தருந்தே நீ வருவாயா, மனம் திருந்தே நீ வருவாயா. ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணம் இல்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. வேதனை இல்லாமல் பயணம் இல்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம்.
அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அம்மா, ஏசப்பா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தாம்மா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட அந்த வலியை நம்மளால் தாங்க முடியல. ஆனால் ஏசப்பா சிலுவையில் ஆணியால் அடித்து, சாட்டையால் அடித்து, அவர் தோலெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வந்தப்ப அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் ஏசப்பா எனக்கு கொடுத்த டயத்தை உங்கள்கிட்ட பேசாமல், அப்பா கிட்ட பேசாமல், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாமல் என் டயத்தை செல்லுலேயே வேஸ்ட் பண்ணிட்டேம்மா. இனிமேல் எல்லாத்துக்கூடையும் பேசி நான் நல்லா படிப்பேம்மா. இந்த செல்லை நீங்களே வச்சுக்கோங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் ஐஸு. ஆனால் இது உன்னோட தப்பு மட்டும் இல்லை ஐஸு, இங்கே இருக்க இந்த காலத்து பிள்ளைங்களோட தப்பு இதுதான் ஐஸு. இந்த உலகத்தில் இருக்க இப்போ இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்கள்லாம் ஃபோன் தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஐஸு. நம்ம ரீல்ஸ் பண்ணால் ட்ரெண்டிங் ஆயிடுவோன்னு நினச்சி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸ் பண்ணுறதுல காட்டுற ஆர்வத்தை கூட பெற்றவங்க பிள்ளைங்களை கோயிலுக்கு அனுப்புறதுல காட்டுறதில்ல. பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதில்ல ஐஸு. ஐஸு, நான் உன்கிட்ட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதேன்னு சொல்லலை, அதில் இருக்க நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கன்னா சொல்கிறேன். சரிங்கம்மா. இது வரைக்கும் ஊதாரி பெற்றோராக இருந்திருக்கோண்டி, இனிமேலாவது ஒழுங்கான பெற்றோராக வாழணுண்டி. சரிங்க. கடவுள் நம்ம கொடுத்த அழகான வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்கு. மனமறந்து போயிட்டு கடவுளுக்கு போய் நன்றி சொல்லலாம். கடவுள் நம் அனைவருக்குமே அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை வரமாக பயன்படுத்துவதும் சாபமாக மாற்றுவதும் நம் கையில் தான் இருக்கிறது. சோஷியல் மீடியா தவறு என்பது எங்கள் கருத்தல்ல, அதை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்போம் என்பதுதான் எங்கள் கருத்து. அழகான வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் வாழுங்கள். இந்த சமூக கருத்து நிறைந்த சிலுவை பாதையை முழுமையாக தயாரித்தது, இயக்கியது, நடித்தது எல்லாமே எங்களுடைய திருத்தலத்தினுடைய இளையோர் குழந்தைகள் மட்டும்தான். இதில் எந்த ஒரு தலையீடும் நான் செய்யலை. முழுமையாக இந்த 10 நாட்களும் எல்லா பயிற்சியும், எல்லா ஸ்கிரிப்டும், எல்லா எடிட்டிங், வீடியோ, ஆடியோ எல்லாமே செஞ்சது எங்களுடைய திருத்தலத்தினுடைய இளைஞர்கள் குழந்தைகள் தான். அதனால் நான் அந்த பக்கத்தே போகலை. முழுக்க அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம். ரொம்ப அற்புதமாக இந்த சமுதாயத்திற்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான கருத்தை சிலுவை பாதையிலே நமக்கு ஊசி ஏற்றியிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைங்க சமூக வலைதளங்களில் மூழ்கி இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஊதாரி பெற்றோர் என்பதை இந்த பிள்ளைங்க கடைசியில் சொன்னாங்க. நாங்கள் ஊதாரி பெற்றோராக இருக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அது நான் மீண்டுமாக சொல்கிறேன். இங்கே உட்காந்துருக்கிறப்ப ஒரு பையன் செல்லு நோண்டிகிட்டு இருக்கிறான், செல்லில் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க. அது தவறு, அது தவறு. அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய இளைஞர்களுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரவொலி எழுப்பி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வெரி குட். சரியாக 3 மணிக்கு நம்முடைய ஆயர் தலைமையில்